தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தேதி அறிவிக்கப்பட்டு அந்த நேரங்களில் தமிழ்நாடு முழுக்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டமாக இருப்போம். அந்த கூட்டத்தை நடத்தி உடனே போயிடுவோம். ஆனால் இப்போ உள்ள சூழலை கருத்தில் கொண்டு நம்மளுக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேலே உருவாகி இருப்பதனால நம்ம இந்த கொள்கை ரீதியான போராட்டங்களுக்குள்ள நம்ம திரிச்சதுனால மாற்று சமுதாயமோ மாற்று ஜாதியோ மாற்று கட்சியோ இல்லை மற்ற இயக்கங்களோ எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களோ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுக்குரிய ஆட்களிலிருந்து இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக தலைமையிலிருந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்கள் சந்திக்கிற விதமாக 15 மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களும் வந்து செல்வதாக இருக்கிறோம். அதுக்கான ஆயத்த பணியை நம்ம தொடங்கி ஆகணும். பெரிய எந்த ஏற்பாடும் தேவையில்லை. மக்களை சந்திப்பதற்கான கூட்டம் மட்டும் இருந்தால் போதும். அவர்கிட்ட நம்ம அந்த விளக்கத்தை சொல்லணும். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் மூலமாக வாக்கெடுப்பு நடத்தி எங்கள் மக்கள்கிட்ட இருக்க கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி அரசாங்கத்தை வலியுறுத்துவோம். அந்த சூழல் வந்தால் மக்களுக்கு தெரியாத நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த கூட்டத்தில் வர இருக்கிறோம். அதனால அந்த மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் அந்த உதவியை செய்ய வேண்டும். இப்போ இத்தனை வகையான விஷயங்களை அரசாங்கம் செய்திருது. நம்ம என்ன போராட்டம் இருக்கோம், அவங்க சொல்றது என்னன்னா இவங்க படித்தவங்க பணக்காரவங்க இவங்களுடைய வளர்ச்சினாலே இவங்க ஜாதி பேரை மாற்ற நினைக்கிறாங்க. அதெல்லாம் மற்றவர்களுக்கான வசதிகளையோ வாய்ப்புகளையோ உருவாக்கி தள்ளுகிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அதே போல இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சியை கெடுத்தால்தான் அவங்க வாழ முடியுன்ற அடிப்படையில் பெயர் மாற்றத்தை வரவேற்கக்கூடாது என்பதை தடுத்தோம். அவருடைய பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடாது என்பதை அடிப்படை விஷயமாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து போராடி இருக்கக்கூடிய அனைவரையும் புறந்தழுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதற்கு மேல் படிப்பவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பேரவைன்னு சொல்லி இவர் வந்து வேலைக்கு போகிற காலத்தில் அது டிஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு. அவர் சொல்ல முடியல ஜாதி பேரை. ஆனால் ரிட்டையர் ஆகி சம்பளம் வாங்கி பென்ஷன் வாங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி இந்த சமுதாயம் இந்த துல்லியம் தொழில்னு சொல்லிட்டு மாதம் அவருடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவரை சொல்லியிருக்காரு. பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையர் அவர்கள் அலுவலகத்தில் வண்டா சங்கங்களெல்லாம் கூட்டி கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் பற்றிய கூட்டத்திற்கு அமைப்பு 1 நபர்கள் மட்டும்தான் அனுமதி என்ற அழைப்பு விடுத்து, ஆனால் ஒரு சங்கத்திற்கு மட்டும் ராஜகுலத்திற்கு மட்டும் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து 12க்கு மேற்பட்டவர்களை வரவழைத்து வந்திருந்த 6 சங்கங்கள் 34 சங்கங்களாக எண்ணி விண்ணப்பிக்க கூடிய விஷயம் வியப்பாக இருக்கிறது. இது அரசு கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தமாக விவாதிக்காமல் எவ்வளவு ஒரு பொய். கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை பற்றி அவங்க விவாதிக்கிறாங்க. அது விவாதிக்காமல் ஜாதி பெயரை ராஜகுலமாக அறிவிக்க வேகம் காட்டியது ஏன்? அப்ப அரசாங்கம் ராஜகுலத்தோர் மாற்றுவதற்கு தயாராகிவிட்டது. நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இது அவருடைய அறிக்கை. அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டத்திலாம் வந்து எஸ்சி பட்டியலில் இருப்பதனால இந்த சமுதாயத்தை வண்டார்கள் பெயரை மாற்ற கேட்கவில்லை, ராஜகுல ஒரு அமைப்பை தவிர. எனவே இந்த அமைப்பை பெயர் மாற்ற வேண்டாம் என்ற கோரிக்கையோடு 1926 ஒன்றிய அரசு பட்டியலில் பழங்குடியினர் சீர்திருத்த சட்டத்தின்படி வண்டார்களை பட்டியலிடமாக மாற்றும்படி அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுக்கிறேன்னு சொல்லி அந்த அதிகாரியை குற்றச்சாட்டி இந்த தகவலை வந்து முதல்வருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இது தவறுங்கிறத மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இது மாதிரி கிடையாது. இது மாதிரி பல இயக்கங்கள் வெறும் லெட்டர்போர்டு வச்சு சுற்றிட்டு இருக்கு. அதனால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் தொழில் செய்யக்கூடிய வேலைகளை அவங்க பார்க்கட்டும். ஜாதி ரீதியாக கொள்கையை முடிவெடுப்பதும் ஜாதி மக்களை உயர்த்துவதும் முன்னேற்றுவதும் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதும் அவர்களை ஒரு பெரிய லெவலில் மாற்றி காட்டுவதற்கான வேலை ராஜகுலத்து பேரவைக்கு மட்டும்தான் இருக்கிறது தெரிவித்து அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மாவட்டங்களில் நம்மளுடைய வருங்கால செயல் திட்டங்கள் என்ன? இப்போ பொதுச் செயலாளர் வந்து இந்த பொறுப்புகளை அறிவிச்சுட்டு அவருடைய வேலைகள் என்னென்ன சொல்லுவார். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திட்டங்களை வந்து மெயினாக பார்க்கணும். ஏன்னா கூடிய விரைவில் நம்ம என்ன கொள்கையோடு ஆரம்பிச்சோமோ அந்த கொள்கையை நோக்கி கடைசி பயணத்துக்கு வந்துட்டோம், பெயர் மாற்றம். அது மட்டும் கிடையாது, சமுதாயத்துக்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் மற்றும் நம்மளுடைய பாதுகாப்பு இதெல்லாம் எம்பிசி பட்டியலே கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கு நம்ம தயாராகிட்டோம். ஆனால் அடுத்தபடியாக நம்ம கேட்பது நம்ம உயர்வதற்கு பாதுகாப்பதற்கு உருவாக்குவதை காப்பாற்றுவதை தக்க வைப்பதற்கு அரசியல் பங்கீடு வருகிற 2026 கரெக்டாக 1 வருஷம் தான் நமக்கு இருக்குது. அந்த 1 வருஷத்துக்குள்ள அனைத்து மாவட்டங்கள்லையும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகள் போடப்பட்டிருந்தாலும் அடுத்த இணைத்துறை பொறுப்பாளர்கள் போடப்பட்டு கிளைக்கழக வரைக்கும் பொறுப்பாளர்கள் உடனடியாக நியமிக்க வேண்டும். அதுக்கான விஷயங்களை இன்றையிலிருந்து நம்ம மாவட்ட செயலாளர்கள் தொடங்க வேண்டும் என்பதை அதை அடுத்ததாக சொல்ல இருக்கிறோம். அதே போல மாநில செயற்குழு
மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் உடனடியாக போட வேண்டும். அதே போல அவங்களுடைய சந்தேகங்கள், அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னா உடனடியாக மாவட்ட செயலாளர் தெரிந்து கொண்டு அதை சரிப்படுத்த வேண்டும். அதே போல உறுப்பினர் சேர்க்கை தீவிரம் காட்ட வேண்டும். உறுப்பினர் கார்டு உடனடியாக இங்கே தலைமையிலிருந்து வாங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற விஷயங்கள்லாம் நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை விவாதிக்க இருக்கிறோம். விவாதித்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கூட்டம் மாதிரி மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர் உங்களுக்கு தகவல் கொடுத்து உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தான்னு சொன்னா அந்த அறிவிப்பையே ஆணையாக எடுத்துக்கொண்டு அதை அன்பாக எடுத்துக்கொண்டு தானாகவே அந்த பொறுப்புகளுக்கு உணர்ந்து அந்த வேலை செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தனித்தனியாக அழைப்பு கொடுத்தால் தலைமையோட வேலை எவ்வளவு இருக்கின்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வேலைகள்லாம் கெடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஆண்டு காலம் தொடர்ந்து இங்கே வேலை பார்த்துக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களையும் அடுத்த வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேற்ற வேண்டிய கடமையும் பேரவைக்கு இருக்கிறது. எல்லாரும் நேரத்தையும் செலவிட்டு இருக்கீங்க. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய சொந்த பணங்களை செலவு பண்ணிருக்கீங்க. அதோட 3 மடங்கு 4 மடங்கு அந்த விஷயத்திலிருந்து நீங்க சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த பேரவையும் கட்சியும் உருவாக்கி தருகிறது. அது சரியான முறையில் பயன்படுத்த வேண்டுமா கேட்டுக்கொண்டு அடுத்த ஆலோசனை பிறகு பேசுகிறேன் கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.